ரசிகர்களால தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் நடிகர் அஜித் சார் அவர்கள் இந்த ஆண்டு 2 திரைப்படங்களை கொடுத்தார். விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி அப்படின்னு 2 படங்கள் வெளிவந்த நிலையில விடாமுயற்சி எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலுமே குட் பேட் அக்லி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது. இந்த படம் அஜித் சாருடைய கெரியர் பெஸ்டாக மாறுச்சு. இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து மீண்டும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் நம்ம அஜித் சார் அவர்கள் கை கோர்த்திருக்காரு. ஆமாங்க, ஏகேவுடைய அடுத்த படத்தை ஆதிக் இயக்க ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்காங்களா. இந்த படத்திற்கான அறிவிப்புமே இந்த மாதம் இறுதிக்குள்ள வெளியாகும் அப்படின்ற தகவலுமே ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நம்ம அஜித் சார் பாத்தீங்கன்னா புதிதாக வீடு ஒன்றை வாங்கியிருக்காராம். ஆல்ரெடி சென்னையில அஜித் சாருக்கு திருவான்மியூர்ல ஒரு வீடு இருக்கு. இந்த வீடு மிக பிரம்மாண்டமான வீடு அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த வீட்டுடைய மதிப்பே 35 இருந்து 40 கோடி வரை வருமா. இப்போது ஏகே அவர்கள் துபாயில பிரம்மாண்ட வீடு ஒன்று வாங்கியிருக்காராம். இந்த வீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 கோடி வரும் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம ஏகே அவர்களோ தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. அது மட்டும் இல்லாமல் அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு கார் ரேசிங் கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுல பலருமே இணைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியுமே பெற்றுள்ளது. இனி கார் ரேசிங்ல அதிக நேரம் செலவிட போவதாகவும் அஜித் சார் அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டியில கூட பேசியிருந்தார். மீதமுள்ள நேரத்துல தான் சினிமாவில் நடிக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். ஒரே நேரத்துல 2 விஷயத்தையும் பண்ண போறது கிடையாது, தான் பிரித்து பண்ண போவதாக சொல்லியிருந்தார். ஆகையால பாத்தீங்கன்னா இனி ஏகே ரசிகர்களுக்கு படங்கள் இல்லாத நேரத்துல ரேசிங் இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.